மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல தமிழ் தாய் வாழ்த்துக்கு பெரிய பிரச்சனை. ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் உணர்வு ஆட்சியில இருந்துச்சு. இப்போ உணர்வற்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. விஜய் ஒரு படத்துல அந்த கதாநாயகன் வந்து டம்மல் டோன் அடிப்பான், அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்போம். இப்போ அதே மாதிரிதான் இருக்காரு. ஸ்டாலினுக்கு எதிராக ஒண்ணு செய்யணும் போது இந்த நாட்டுடைய அப்பேற்பட்ட ஆளுநர் வந்துட்டு பயந்தான். என்ன ஆனா ஒன்னும் கோர்ட்ல வச்சு போயிட்டு ஆப்படிச்சிருவாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு என்ன இருக்குது? இப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவனை வந்துட்டு என்னன்னே யோசிக்காம ஊத்தி தள்ளியாச்சு. பாதி அமித்ஷா, பாதி எலெக்ஷன் கமிஷன், மீதி நீங்க தொட்டதுக்கெல்லாம் பாரத் மாதாக்கு ஜெயன்றீங்க. நீராறும் கடலோடத்த நிலமடந்தை எழிலோடுகும் அப்படின்றது எங்களுடைய கவிஞருடைய பாட்டை நாங்க பார்த்தோம். எங்களுடைய அடையாளம் தானே. இந்த நாடு வந்துட்டு இணக்கப்பாட்டை நோக்கி போகணும். இவ்வளோ வித்தியாசங்கள் இருந்தது. பிஜேபி வந்துட்டான் ஒன்று சொல்லி அவன் எதை பேச மாட்டேங்கிறானோ சட்டம் போட்டு அவனை பேச சொல்லி. இன்னைக்கு உலக நாடுலாம் ரொம்ப அசிங்கமா பாக்குற நாடு அப்படின்னு சொல்லி மூன்றாவதா பாடணும்னு இப்ப ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமா சொல்லிருச்சு. விஜய் மோடியை பார்த்தார், கடிதம் கொடுத்தார், மாநில மொழிக்கு முன்னுரிமை. உணர்வற்ற ஆட்சி நீ எவ்வளவு போட்டு சொல்லிருந்தாலும் பிரசாதம் இருப்பான். அறையெல்லாம் பூட்டிக்கிறாராம், கதவெல்லாம் மூடிக்கிறாராம். அதெல்லாம் என்னன்னு தெரியல. தெரிஞ்சா வேதனையா தான் இருக்கு. பிஜேபி RSS ஓட அஜெண்டா வந்தே மாதரம் பாடுறது IML உடன் இருக்கிறாங்க சார். என்ன பண்ணுவாங்க? அது ஒரு மல்லு. அது என்ன பண்றது? எனக்கு தோட சண்முகமே புரியல. நான் என்ன பண்றது? திடீர்னு வீரபாண்டியன் கண்டுபிடிக்கிறாரு. தாவேக்கா ஒரு ஜனநாயக சக்தி இருக்கிறாரு. அவர் திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு. இன்னொரு இடத்துல பார்த்தா வைகோ உலக பெரிய போராளி நோவ போடுறாரு. பயமா இருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு உரிமையை காவு கொடுக்கறது இவர்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கா? நீங்க போக போக பாருங்க. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல தமிழ் தாய் வாழ்த்துக்கு பெரிய பிரச்சனை. அதாவது ஒரு விஷயம், ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் உணர்வு ஆட்சியில இருந்துச்சு. இப்போ உணர்வற்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ ஸ்டாலினுக்கு எதிராக ஒன்று செய்யணும் போது இந்த நாட்டுடைய அப்பேற்பட்ட ஆளுநர் வந்துட்டு பயந்தான். என்ன ஆனா ஒன்னும் கோர்ட்ல வச்சு போயிட்டு ஆப்படிச்சிருவாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு என்ன இருக்குது? பேசவே மாட்டாங்க அதை பத்தி. ஆளுநர் வராரு. ஆளுநர் வர்றதுனால அவருடைய ஏஜெண்டா என்னது? முதல்ல வந்து மதுரம், அடுத்தபடியாக தேசிய கீதம், மூணாவதா தமிழ் தாய் வாழ்த்து. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்துன்னா நாங்க பாடியே தீர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்குறோம். எங்களுடைய அடையாளம் தானே ஐயா தமிழ் தாய் வாழ்த்து தானே. அது நீங்க தொட்டதுக்கெல்லாம் பாரத் மாதாக்கு ஜெயன்றீங்க. நாங்க எப்படிலாம் முடக்கெல்லாம் இட்டுட்டு இருக்காரு தமிழர்லாம் ஐயா. நாங்க என்ன பண்றோம்? நீராறும் கடலோடத்த நிலமடந்தை எழிலோடுகும் அப்படின்றது எங்களுடைய கவிஞருடைய பாட்டை நாங்க பாடுறோம். அதுலயும் வந்துட்டு ஆரியம் போல் வழக்குடைந்து ஒழியாமல் அந்த வார்த்தையெல்லாம் தூக்கிட்டாரு கலைஞர். நீங்க அந்த மாதிரி தூக்குவீங்களா? முஸ்லிம்கள் எல்லாம் பத்தியா அவதூறா பேசி வருத அந்த வாக்கையை நல்லா எடுப்பீங்களா? அது 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 வச்சுதான் இவன் சட்டத்தை நிறைவேற்றுறான் நேற்று மாநிலங்களவையில். அப்போ நீங்க பார்த்துக்கணும், அந்த நாடு வந்துட்டு இணக்கப்பாட்டை நோக்கி போகணும். இவ்வளோ வித்தியாசங்கள் இருந்தது. ஆனா இந்திய விடுதலை போராட்டத்துடைய சிறப்பு என்னன்னா எல்லாரும் அதுல பங்கேற்றான். புரியுதுங்களா? யாரையும் நாங்க வந்துட்டு எங்க இந்த நேஷனல் பில்டிங் எக்ஸசைஸ், இந்த தேச கட்டுமானத்தை வந்து யாரையும் ஒதுக்கி வைக்க மாட்டோம் அப்படின்றத அஷ்யூர் பண்ணக்கூடிய அளவுக்கு லீடர்ஷிப் இருந்தது. அப்படி இருந்தும் நாடு பிளவுட்டுறது. திஸ் டிவிஷன் மஸ்ட் கோ அப்படின்னு ஸ்ரீ அரவிந்தோ. இந்த பிளவு போயாகணும், ஒன்றாகணும் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாரு. போரை போட்டுக்கிட்டு இன்னைக்கு பயங்கரவாதிகளை தள்ளுற நாட்டை அது ஆகிப்போச்சு, அனுபவிக்கிற நாடு அது ஆகிப்போச்சு. அதையும் வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி போயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க? ஒன்றுத்துலேயும் வந்துட்டு ஒரு இணக்கப்பாட்டை உருவாக்குன அந்த காங்கிரஸ் போயிடுச்சு. இப்போ பிஜேபி வந்துட்டான். வந்துட்டு என்ன பண்றாங்க? போதை விடுறது எது? ஒன்றதை சொல்லி அவன் எதை பேச மாட்டேங்கிறானோ சட்டம் போட்டு அவனை பேச வை. அவனை வந்துட்டு ஒரு முஸ்லீமையா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு. இன்னைக்கு உலக நாடுலாம் ரொம்ப அசிங்கமா பாக்குற நாடா போச்சு இந்தியா. அந்த இவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்குறாங்க SIR பத்தி, ஐநாவினுடைய ரிப்போர்ட்டர்ஸ். ஆழமா அவங்க சொல்றாங்க, ஏஐயை வச்சு நீங்க பண்ணியிருக்கிறீங்கன்றாங்க. வாக்காளர் பட்டியல் எதிர்த்து பெயர் நீக்கம்.
இங்க இருக்கிறவங்களுக்கு என்னன்னே புரியல. தலைப்பாட அடிச்சுக்க வேண்டியதா இருக்குது, மண்டையை உடச்சிக்க வேண்டியதா இருக்குது. அரசியல்வாதிக்கு என்னென்ன இருக்குன்னா அறிவு இருக்கும். கலைஞர் கருணாநிதிலாம் எப்படி நம்மனா, நான் ஒரு பத்திரிக்கையாளனா 10-15 முறை நான் ப்ரெஸ்ஸுக்கு போயிருக்கேன். அவரோட எப்படி இன்டர்வியூ பண்ணுவாரு. சிலிருக்கும். இந்த ஒரு சொல்றாரு ஜேசிடி பிரபாகர்ல, உங்களுடைய மூளை சுறுசுறுப்புடைய அங்கதான் என் சுறுசுறுப்பாச்சு. ஒரு கலைஞர் கருணாநிதியுடைய ப்ரெஸ் மீட்னோம்னா உட்கார்றது தெரியாது, நிக்கிறது தெரியாது. அப்படி கேள்வி கேட்போம். என்ன அப்படின்னு ஒரு கேட்டா, அது அப்படி இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட சுட்டு பாடம் எடுப்பாருயா, பாடம் எடுப்பாரு. நாங்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் ஜூனியர் கிளாஸ், இந்த ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் அப்படி கிளாஸ் எடுப்பாரு. நடுவில் யாரையும் விட மாட்டாரு. நான் பார்த்துருக்கேன். மாறனை ஒதுக்க சொல்லியிருக்காரு, ஆற்காட்டாரை ஒதுக்க சொல்லியிருக்காரு. சுமாரியா நான் பார்த்துக்கிறேன். எவ்வளவு பெரிய மனுஷன் அவர் மாதிரி தான் அறிவாளியா இருக்கணும். அவரெல்லாம் இருக்கிறதான்னு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பரவாயில்ல ஸ்டாலின் இருக்கிறாருன்னு இருந்தோம், அவரையும் ஒழிச்சு விட்டாச்சு. அன்னைக்கு போயிட்டு பார்க்குற ஸ்டாலின் அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்கு, அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. ஏன்னா எல்லாரும் துக்கம் விசாரிக்கிறாங்க, ஏன்னா அதன் அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை, அது ஒரு காமராஜர் இருக்கிறது, அதே டெம்பரமெண்ட்ல இருக்கிறாரு. அவரு சரிதான், என்ன இப்ப தோத்துட்டோம் அவள் தானே அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. அன்னைக்குன்னு பார்த்து அவங்களுடைய மனைவி வந்தாங்க வெளில, வந்துட்டு அவங்க சிரிச்சு பேசுறத பார்த்தா இன்னைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார் போல அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. நான் அந்த EVM எல்லாம் பத்தி பேசியிருக்கேன், அதை பத்தி துர்கா ஸ்டாலின் அப்படி பேசுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவனை வந்துட்டு என்னன்னே யோசிக்காம குத்தி தள்ளியாச்சு. பாதி அமித்ஷா, பாதி எலெக்ஷன் கமிஷன், மீதி மக்கள். யாரு பட்சம் அல்ல? இந்த கலைஞரால, அண்ணாவால, பெரியாரால, திராவிட இயக்கத்தால படிச்சவன், அடையாளம் காணப்பட்டவன், அவனெல்லாம் ஒரு மாற்றம் வந்தா இன்னைக்கு 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம். அந்த இடஒதுக்கீடு கிடைக்க அவனுடைய அப்பன் தாத்தனெல்லாம் அவ்வளவு போராடினான். ட்ரெயின்ல உட்கார முடியாது, கீழே உட்கார்ற சூத்திர பயிலன்னு பார்ப்பான். அந்த நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு பார்த்தோன்னா எங்க பார்த்தாலும் சோக்காட்டு சூத்திர தமிழன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான். யார் பண்ணது? திராவிட இயக்கம். நீ சொல்ற இவங்களே இருக்கணுமா? கொண்டாந்து உட்கார வச்சாங்க. அது என்ன பண்ணுதுன்றத பார்க்கலாம். இதுல 3வதா பாடணும்னு இப்ப ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமா சொல்லிருச்சு. விஜய் மோடியை பார்த்தார், கடிதம் கொடுத்தார், மாநில மொழிக்கு முன்னுரிமை, நாங்க ஸ்டாலின் மாதிரி சாதிச்சிட்டோம். அவங்க எல்லாம் வந்துட்டு எந்த இடத்துலையுமே நான் சொல்ல வரட்டீங்க, அவங்க 1000 வார்த்தைகளை சொல்லட்டும். உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது கிடையாது அவங்க கிட்ட. அதான் நான் ஆரம்பத்துல சொல்றேன், உணர்வுள்ள ஒரு ஆட்சி இருந்துச்சு, அதை விளக்கிட்டோம். ஸோ உணர்வற்ற ஆட்சி இருக்குது, அவங்க எதையும் கேட்டுக்க மாட்டாங்க. நீ எவ்வளவு போட்டு சொல்லிச்சாலும் பெசாத இருப்பாங்க. விஜய் ஒரு படத்துல அந்த கதாநாயகி வந்து டம்னு அடிப்பா, அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இல்ல, அந்த கேரக்டருக்கு அது பொருத்தமான ஒரு ஆக்டிங் தான். இப்பவும் அதே மாதிரி தான் இருக்காரு. எதனா பண்ணிட்டு போ சொல்லிட்டு அவர் இருக்காரு. அறையெல்லாம் பூட்டிக்கிறாராம், கதவெல்லாம் மூடிக்கிறாராம். அதெல்லாம் என்னன்னு தெரியல, தெரிஞ்சா வேதனையா தான் இருக்குது. இப்ப மறைமுகமா பார்த்தா பிஜேபி RSS ஓட அஜெண்டா வந்தே மாதரம் பாடுறது, IAML உடன் இருக்கிறாங்க சார். என்ன பண்ணுவாங்க? அது ஒரு IAML, அது ஒரு மல்லு. அது என்ன பண்றது? நம்ம நீங்க சில நேரங்கள் என்ன பண்றீங்க, என் மூளைக்கே புரியாத இடத்துல கேள்வி கேட்டுறீங்க. பிரச்சனையா இருக்குது உங்களோட சிலர்லாம். எனக்கு மட்டும் என்ன தெரியும்? ஒரு மனிதன் இப்படி ரியாக்ட் பண்ணுவான், ஒரு கொள்கைவாதம் இப்படி ரியாக்ட் பண்ணுவான், ஒன்றும் தெரியாத இப்படி ரியாக்ட் பண்ணுவான். IAML தலைவர் எல்லாம் பத்தி கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் புரியல அவங்கள பத்தி எல்லாம். எனக்கு தோட சண்முகமே புரியல. நான் என்ன பண்றது? திடீர்னு வீரப்பாண்டியன் கண்டுபிடிக்கிறாரு, தாவேக்கா ஒரு ஜனநாயக சக்தின்றாரு. அவர் திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு. இன்னொரு இடத்துல பார்த்தா வைகோன்னு உலக பெரிய போராளி, அவரு இன்னும் போடுறாரு. பயமா இருக்குது. ஆனா இதெல்லாம் பத்தி கேள்வி கேட்கும்போது நான் என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் புரியல. புரிஞ்சா பேசலாம், புரிய மாட்டேங்குது. ஐயா, இப்போ திருமாவளவன் கேட்டீங்கன்னா சொல்லலாம், திருமாவளவன் அப்படி பேசுறது இப்படி பேசுறது என்ன காரணம்னு சொல்லலாம். ஏன்னா எப்போதுமே ஒரு காரண காரியத்தோட பேசக்கூடியாரு அவரு, சீமான் போன்றவரெல்லாம். அவங்கள பத்தி விளக்கலாம். இவங்களெல்லாம் பத்தி என்ன விளக்குறது? அறிவாலயத்தில் கேட்டுட்டு ஆதரவு கொடுத்துட்டு
அறிவாலயத்துல அறிவாலயத்துல என்ன இருக்குது அப்படி சொல்லி இப்போ பேசுறாங்க. வைகோல நீங்க சொன்ன மாதிரி கால்லயே விழுந்துட்டாரு நாஞ்சில் சம்பத் சொன்னாரு சார். அந்த மாதிரி அப்படிதான் போயிருச்சா சார்? இவர்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கா? நீங்க போக போக பாருங்க, இன்னும் மோசமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் உணர்வற்றவர்கள் சொன்னது ஏதோ விஜய் கூட தப்பான நினைக்க வேணாம். உணர்வுக்கே நீங்க வரல. தமிழின உணர்வுன்னு என்ன? என் இனத்தை, என் மண்ணை, என் மொழியை, என் மக்களுடைய வாழ்வுரிமையை, உயர்வை நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்ற ஒரு என்ன உணர்வு தான், டிட்டர்மினேஷன், ஒரு உறுதிப்பாடு தான். அதெல்லாம் இல்லவே இல்லையே. உங்களுடைய சொல்லு செயல் அதெல்லாம் இல்லவே இல்லையே. அப்ப என்ன பண்ண முடியும்? யாரை வேணாலும் எடுத்து உட்கார வச்சிடலாம். உணர்வே இல்லாதவன என்ன பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க? அது அப்படியே கிடக்குது ஜடம் அப்படின்ற மாதிரி தான் அது. அதை ஆதரிக்கிறாங்க, அதை தூக்கி பிடிக்கிறாங்க. அது ஒரு மாற்றம்னா பிரமாதமா இருக்குது அப்படின்றான் ஒரு பழைய அரசியல்வாதி. திட்டத்துக்கு பெரியார் தான் வரணும். பெரியார் சொல்வார், இவனெல்லாம் முன்னாள் பத்தினி அப்படின்னு வருது. முன்னாள் பத்தினி அப்படிதான் சொல்ல தோன்றது. நமக்கு இந்த வயசு இல்லை, நல்ல பெரியாரை கோட் பண்ணிட்டு பேசாத இருக்கிறேன், அவ்வளவுதான். கர்நாடக பயணம், கர்நாடகத்துல போய் பேச்சுவார்த்தை பெரிய சிக்கல் ஆகாதா? இன்றைக்கு வந்துட்டு திரு மு.க. ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு, அன்புமணி ராமதாஸும் சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தையின் மூலம் கர்நாடகாவுடன் நாம் சாதித்தது எதுவும் இல்லை. காவிரி விடயத்தில், முல்லை பெரியாறு விடயத்தில் பேசி கேரளாவோடு சாதித்தது எதுவும் இல்லை. எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயும் ட்ரிபியூனலுக்கு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால விஜய்க்கு நான் சொல்ல வரேன், நீங்க போயிட்டு பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஒன்ஸ் அந்த இடத்துல வந்துட்டு இதை ஒரு பேச்சுக்கு நீங்க, ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்க உட்படுத்துறீங்கன்னா, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு அவங்களுக்கு கொடுக்குற தண்ணியை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டா நீதிமன்றம் அப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால சட்டப்படி நில்லுங்க. நமக்கு கொடுத்த 2007 காவிரி ட்ரிபியூனலுடைய ஃபைனல் அவார்டு, அதன்படி மட்டுமே நெல்லுங்க. அதன்படி புதுசாக ஒரு அணையை கட்ட முடியாது. அதே நெல்லுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை விட்டுட்டு இன்னொரு ட்ரிபியூனல் சொல்றதோ இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது ரெண்டுமே அபாயகரமான ஒரு மூவ். எப்படி திமுக கூட அந்த ட்ரிபியூனல் ஆதரிக்கிறாங்க, என்ன விஷயன்றது எனக்கு புரியல அது. ஸோ இது ஆபத்தானது, பேச்சுவார்த்தைக்கு போகாதீங்க. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தல, அவர் இஷ்டத்துக்கு பண்றாரு. கர்நாடகம் போய் அங்க நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்றது கூட, கூட்டணிக்காக, ஆட்சிக்காக, அதிகாரத்துக்காக கூட்டணி இருக்கிற கட்சிகளும் எதுவும் கேட்கல. எந்த கேள்விக்கும் பதில் இல்ல. ஸ்டாலின் ஏன் பேசாத இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு, நான் பேசுறேன் அப்படின்னா வேணான்றாரு அப்படின்னு சொல்ல போறாரு பாருங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு உரிமையை காவு கொடுக்கறது இல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமையை உணர்ந்தா தானங்க அவங்க தக்க வைக்க முடியும். காவிரி பிரச்சனைக்காக தெருவா போய் பாடின கூட்டம் தான் பண்ணலாம். ஆனா இவருக்கு அந்த உணர்வு இல்லையே. இவர் எங்கேயோ ஒரு தடவை ஒரு கூட்டம் போட்டேன், ஒரு உண்ணாவிரதம் தான் சொல்றாரு ஒரு நாள், அவ்வளவுதான். அதை தாண்டி அவருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. அதனால இவங்களோட அவங்க எது பேசுறாலும் தப்பா போகும். இப்படி வச்சுக்கோங்க, பேசுறாலும் தப்பா போகும், பேசுறாலும் தப்பா போகும். ஏன்னா விவரம் பண்ண புரியாத இருக்காரு. காவிரி செல் இருக்குது, தமிழ்நாட்டு அரசோட காவிரி செல் இருக்கு, அது ஒழுங்கா வழிகாட்டும். அதன்படி நின்னாருனாலே போதும், விஜய் தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பாற்றலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போராட்டம் வந்துட்டு, தமிழ்நாட்டில் நம்ம வந்துட்டு கல்வி அரசியல் ரீதியாக நம்ம கடுமையாக எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்பு ஒன்றுதான் ஆஸ் வில் சப்ஸ்டான்சியேட்டட். அது இந்த போராட்டம், இந்த எதிர்ப்பு, நீட்டு எதிர்ப்பு ஒன்றுத்தையும் அது காரண காரியத்தை சொல்லிச்சு. ஏ.கே. ராஜன் நீதிபதி அவருடைய தலைமையிலான ஒரு குழு அதை ஆராய்ச்சி ஒரு அறிக்கையை கொடுத்ததனுடைய அடிப்படையில தான் நீட்டுக்கு எங்களுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமும் போட்டது, ஒரு சட்ட வரைவும் எடுத்து அனுப்பி வச்சிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய போராட்டம் ரொம்ப ஆழமானது. இவங்கெல்லாம் இப்படிதான் செய்வாங்க. ஆட்சி தெரியாது, மக்களை தெரியாது, மக்களுடைய உணர்வுகள் புரியாது. இவங்க எதிரில் இருக்கும்போது இவங்க எல்லாம் பேசுறாங்க. இப்ப பேச முடியுதா? ஒவ்வொரு நாளும் பாருங்க எவ்வளவு மரணங்கள் விட்டுட்டு. நாகர்கோயில்ல ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொள்றாங்க, இந்தாண்ட ஒரு இளைஞனை அடிச்சு கொள்றாங்க தூத்துக்குடியில. என்ன இது? தடுக்க முடியாதா? அவங்கெல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க, சீரியஸா சினிமா பார்த்துட்டு அழுகுறாங்க. இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? இவங்களால என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டாண்ட ஒரு ஸ்டேட்டை இவங்களால எப்படி கட்டி ஆள முடியும்?
சும்மா நாங்க ஊழல் லெட்டர்னு சொல்லிட்டு எவ்வளவு குவியுதீங்க புகார்களும் செய்திகளும். அப்புறம் இவங்களெல்லாம் எதுவும் இல்லை. இவங்களும் சொல்றாங்க, ஆதூரில் சொல்றாரு அந்த பையன் தெரு பாடகன், அவரை வந்துட்டு இது பண்ணிட்டு பாரு, நம்மளுக்கு பெரும்பான்மை இல்லாத நாடாளுமன்றத்தை எதுவும் பேச முடியாது. ஏன்டா இதைத்தானே திமுக சொல்லுச்சு. திமுக சொல்லும் போது என்ன சொன்னார் விஜய்? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் பாட்டு போட்டார். அவரு போட்டாரா இல்லையா? அப்போ உங்களுக்கு எதுவுமே ஆடவ புரியல. பெரும்பான்மை இருக்கிறது இல்ல, இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி அதை சாதிக்கும் அப்படின்றது கூட அவருக்கு தெரியல. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்துல ஒண்ணு விரும்பாத மாநிலங்களில் இதற்கு விலக்கு அளிக்க வேண்டும்ன்றது ஒரு கிளாஸா இருக்கு தெரியுமா, ஒரு டிமாண்டா இருக்குது. அதே இவங்களுக்கு தெரியல. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தாச்சு, லாட்டரியை வைக்கணும், நாட்டையே வைக்கணும் அப்படின்ற ஏகப்பட்ட பேரத்தில் இருக்காங்க. சுத்தில பாருங்க, தண்டை பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டோம் சொல்லிக்கிட்டு சுத்தில இருக்கிறவங்களாம் பாருங்க, எல்லாம் ஆந்திரா தெலுங்கானாவை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டை ஆள்ற இது விஜய்க்கு வந்துட்டு அட்வைசர் இவங்க தான். வெட்கப்படணும், நம்ம வேதனையா இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, வேற போலீஸையே விட்டு அராஜகத்துல ஈடுபடுவாங்க. மீண்டும் மீண்டும் என்ன சொல்ல வைக்கிறீங்க, இவரு அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காருன்ட்டு. ஒரு விசாரணைக்கு போனவர் வரும்போது இப்படி கையாட்டிட்டே வர, டாட்டா பை பை செட்டில் ஆயிடுச்சு உள்ள அப்படின்ட்டு. இதை விட வேற என்ன வேணும்? இன்ன வரைக்கும் கரூர் சம்பவம் தொடர்பா சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணலையே சிபிஐனுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க? எதற்குமே எதிர்ப்பு கிடையாது. பரந்தூர் விமான நிலையம் நான் வந்தா கிடையாது, ஊ அப்படின்னாரு. இது வரைக்கும் அதுக்கு வந்துட்டு வேற ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நாங்க தரோம்னு சொல்லலையே, அந்த திட்டத்தை தள்ளி போட்டு சொல்லலையே. அப்ப இவர் யாரு? டபுள் கேம். அண்ணா சொன்னார் ஆரிய மாயில, பேசனா இரண்டுடைய வஞ்சக வேந்தியை போற்றி பேசனா இரண்டுடைய போற்றி. இதுதான் அது, எதுவுமே கிடையாது. ஸ்டாலின் 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 சிஎம் சார் சிஎம் சார் அப்படிதான் உளறி கொட்டினாரு தவிர வேற என்ன பண்ணாரு? எதுவும் கிடையாது. நீட் இல்லை, எதையுமே ஒழிக்க மாட்டாங்க. அவங்க ஒழிக்கிறது ஒண்ணு தமிழ்நாட்டை தான் ஒழிப்பாங்க, வேற எதுவும் ஒழிப்பாங்க. பேசிட்டு இருக்காரு அவரு. இந்த திமுக நீட்டு ஒழிப்புக்காக எவ்வளவு பெரிய இயக்கத்தை முன்னெடுத்து சட்டப்பேரவை எவ்வளவு பெரிய விவாதம் நடந்து எப்படிப்பட்ட ஒரு இதை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதை போட்டு நாங்க வலியுறுத்தோம்னு சொல்ல தெரியல. திமுகவுக்கு தகுதி இல்லை, திமுகவும் யோகியதை இல்லை. லூசு மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறார் நண்பர்குமார். புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன இதெல்லாம்? ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி ஏற்கனவே இருந்தது, அவன் போட்ட பட்ஜெட்ல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, அவங்க சொன்ன திட்டங்களை நீ இன்னைக்கும் பேரை மாத்தி நிறைவேற்றிட்டு இருக்கிற. அவங்க பண்ண போராட்டம் மட்டும் உனக்கு கசக்குதா? என்ன நீ கிழிச்சிருவ? நீ மோடி கிட்ட சொல்லி ஒத்துக்குறாரா மோடி? தெரியுமா உனக்கு இந்த நீட்டினுடைய பின்னணி? இங்க இவங்களுக்கெல்லாம் வசதி என்ன தெரியுமா? பொதுவாக விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை, விஜயனுடைய அமைச்சர்களை சந்திக்க போற பத்திரிகையாளர்களுக்கும் வந்துட்டு அடிப்படை தெரியாது, எது என்னன்னு கேள்வி கேட்க தெரியாது. தெரிஞ்சிருந்தனால அவங்க போட்டு புழக்கலாம். அதான் அவங்களுக்கு வசதியாக போச்சு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.